இந்த திருநங்கையில் வந்து யாரும் திட்ட மாட்டான், காசை கொடுத்துருவான் டக்குன்னு. ஏன்னா அது விட்டா சாபம் பழிக்குமா, நாசமா போயிடுவானா. அதே ஆணும் இல்லா பெண்ணும் இல்லாத ஒரு பிறப்பு. அப்போ அது வந்து ஒரு பாவத்துக்குரிய பிறப்பு. இந்த பிறப்புட்ட நம்ம வந்து சாபம் வாங்கக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ணுவான், 10 ரூபா 20 ரூபாய் கொடுத்துருவான். இப்போ அந்த பிழப்பு யாரால கெடுது? அகோரிங்கிற பேர்ல இவர் உடம்பு முழுக்க திருநூறை பூசிட்டு குழந்தைய பலி கொடுத்தால் புதையல் கிடைக்குன்னு ஒரு மூட நம்பிக்கை அந்த ஒரு அகோரி சொல்லியிருக்கான். அவன் குழந்தைய பலி கொடுக்க தயாராகிட்டான். அந்த தாய் குழந்தை ஓடிய போயிட்டான். அவன் காவல்துறை கைது பண்ணிச்சு. அப்போ அவனுக்கு மைண்டில் முழுக்க என்ன ஏறிடுச்சு, எங்கேயும் வீட்டுக்கடியில் ஏதோ தங்கம் வைரம் குடமாக இருக்குது. இல்லை, ஆனால் மலைக்கா சொல்கிறது என்னென்னா அகோரின்றதுக்கான எந்த தகுதியுமே கலையரசனுக்கு இல்லை. அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே. மக்கள் பூரா இவர் பெரிய சாமியார், பெரிய அகோரி. அவன் சொல்லிடுவான், உனக்கு வந்து தாலி தோஷம் இருக்கு. இந்த அகோரி சொல்லுவான், உனக்கு தாலி தோஷம், இந்த தாலி கழுத்தில் இருக்க வரைக்கும் உன்னுடைய கணவன் உயிரோடு இருக்க மாட்டானா. என்ன பண்ணுவாங்க, தாலி முக்கியம் இல்லை, இது முக்கியம், கணவனுடைய உயிர். தாலியை கழுத்தி உண்டியல் போடுன்றான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இல்லை, இப்போது கலையரசன் அவர்கள் வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து மலைக்கா அப்படின்ற ஒரு திருநங்கை அவர்கள் வந்து இது எதிர்க்கிறாங்க. அவர்கள் பற்றின பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது நிறைய திருநங்கைகள் இதில் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறவங்க பூராமல் நேரடியாக கலைச்செல்வனை அங்கேருந்து விரட்டணும்னு விரும்புகிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கலைச்செல்வனுடைய அந்த அகோரி மந்திர தந்திரம் இதெல்லாமே இவர்களுடைய சாதாரண வாழ்நிலை பாதிக்கப்படும். அவங்களுக்கு போட்டியாக இருக்காங்க. இவங்க அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கள் நீங்கள் ஒரு குழந்தைய கொண்டு வருவான், அந்த குழந்தைக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா திருநங்கைகிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவான். திருநங்கைகிட்ட ஆசீர்வாதம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு கழிப்பு கழித்து அவளுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுத்து தலையில் கை வச்சு அவளை ஒரு கூட தண்ணியை ஊற்றி திருநூறை வச்சு. ஏன்னா தோஷம் இருக்கான். எல்லாம் மூட நம்பிக்கை தான். நீங்கள் இந்த திருநங்கையில் வந்து யாரும் திட்ட மாட்டான், காசை கொடுத்துருவான் டக்குன்னு. ஏன்னா அது விட்டால் சாபம் பழிக்குமா, அது விட்டால் நாசமாக போயிடுவானா. அதே ஆணும் இல்லா பெண்ணும் இல்லாத ஒரு பிறப்பு. அப்போ அது வந்து ஒரு பாவத்துக்குரிய பிறப்பு. இந்த பிறப்புட்ட நம்ம வந்து சாபம் வாங்கக்கூடாது. அதனால் வந்து என்ன பண்ணுவான், 10 ரூபா 20 ரூபாய் கொடுத்துருவான். கொடுத்தா அது என்ன பண்ணும், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடும். இப்போ அந்த பிழப்பு யாரால் கெடுது? அகோரிங்கிற பேரில் இவர் உடம்பு முழுக்க திருநூறை பூசிட்டு காலையில் எழுந்திரிச்சு பூசிட்டு நீங்கள் கோமணத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கார், சட்டை முடியுமா. அப்போது பார்க்குறவன் நினைக்கிறான், இவர் பில்லி சூனியம் வைத்தால் எதிரி அழிஞ்சு போயிடுவான். எதிரி கை வராமல் போயிடும், கால் வராமல் போயிடும், அவனுக்கு மூச்சு நின்று போயிடும், குடும்பம் அழிஞ்சு. எப்படி பாருங்கள். அப்போது இதெல்லாமே இவனுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கல, அடிப்படை பகுத்தறிவு போய் சேரல. அப்போ இவனுக்கு மூட நம்பிக்கை மொத்த உருவமாக வாழ்கிறான். நீங்கள் எத்தனை பேர் தன்னுடைய குழந்தையை பலி கொடுத்தவன்லாம் இருக்கான், நரபலி கொடுத்தவன்லாம் இருக்கான் இதனால. ஆமாம், நீங்கள் ஒரு வருஷம் இருக்கும், தன்னுடைய குழந்தைய பலி கொடுத்தால் புதையல் கிடைக்குன்னு ஒரு மூட நம்பிக்கை அந்த ஒரு அகோரி சொல்லியிருக்கான். அவன் குழந்தைய பலி கொடுக்க தயாராகிட்டான். அந்த தாய் குழந்தை ஓடிய போயிட்டான். அவன் காவல்துறை கைது பண்ணிச்சு. அப்போ அவனுக்கு மைண்டில் முழுக்க என்ன ஏறிடுச்சு, எங்கேயும் வீட்டுக்கடியில் ஏதோ தங்கம் வைரம் குடமாக இருக்குது. அதை ஒரு பெரிய சக்தி, அதாவது ஜீன் காத்துட்ருக்கு. அதுக்கு பழி என்ன கேட்குது, அந்த குழந்தைய கேட்குது. இப்படி அவனுக்கு மூட நம்பிக்கையில் சொல்லப்பட்ட பிறகு அவன் அந்த முடிவுக்கு வந்துட்டான். குழந்தை மேலே அவனுக்கு பாசம் பட்டெல்லாம் போய் எந்த மூட நம்பிக்கை எது வேலை செய்யுது, அடியில் இருக்கிற தங்க அண்டா வேலை செய்யுது. இது பூராமே தந்தை பெரியார் வந்த பிறகு தான் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்கப்பட்டது. ஆனால் இப்போது சமீப காலத்தில் அது அதிகரிச்சிருக்கு. காரணம் பெரியார் இல்லை, எல்லாமே மூட நம்பிக்கை. நீங்கள் ஏன் ஜெயலலிதா போய் மகாமந்தில் போய் குளிக்கலையா? 200 பேர் செத்தான். ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு கேவலமான
முதலமைச்சர் உலகத்தையே பார்த்துருக்க முடியாது. இப்போ மலைகா அவர்கள் வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரே காரணம் தன்னுடைய தொழில் போட்டு வேற ஒன்று அதே தான். வேற என்ன, இவர் என்ன அம்பானி அவர் அதானி 2 பேருமா 2 பேரை 15 லட்சம் கோடி வச்சு கார்பரேட் வியாபாரமா பண்றாங்க. இல்ல, ஆனா மலைகா சொல்றது என்னன்னா அகோரின்றதுக்கான எந்த தகுதியுமே கலையரசனுக்கு இல்ல. அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே. மக்கள் பூரா இவர் பெரிய சாமியார், பெரிய அகோரி, நிறைய சித்து வேலை தெரிஞ்சவன், மாந்திரிகம் தெரிஞ்சவன் அப்படின்னு மக்கள் பூரா அவங்கள போய் ஆசீர்வாதம் வாங்க போறான். இப்போ இவங்க மலைக்கான்றவங்க வந்து உண்மையாவே அந்த அகோரி இந்த விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல அதுவும் ஏமாற்று தான். அவங்களும் ஆமா. இது மொத்தமாகவே மூட நம்பிக்கை வியாபாரம். நீங்கள் ஒரு கணவன் ஒரு ஆக்சிடென்ட்டில் விபத்தில் மருத்துவமனையில் படுத்திருப்பார். அப்போது யாராவது சொல்லுவான், நீ நேராக போய் இந்த கோயில், இந்த சாமியார் இவங்ககிட்ட போய் நீ 108 தேங்காயை உடைச்சின்னா உன்னுடைய கனவை எழுந்து நடந்துருவான். இவங்க என்ன 108 தேங்காய் வாங்கிட்டு வருவாங்க. அவன் தான் அங்கே யார் இருப்பா, கலைச்செல்வன் இல்லைன்னா நம்ம மலைக்கா திருநங்கை. அப்போ இவங்க தான் ஒரு கோயில் கட்டி அதில் பூஜை பண்ணிவிட்டு இவர்களே கடவுளாக உட்காந்துருப்பாங்க. 108 தேங்காயை உடைச்சா 108 தேங்காய் எங்கே போயிடும்? ஹோட்டலுக்கு சட்னி செய்ய போயிடும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறைய பெண்கள் தன்னுடைய தாலி பாக்கியம் வேணும்னு தாலியை கழட்டி கொடுத்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், ஒரு போன்ற அவன் சொல்லிடுவான், உனக்கு வந்து தாலி தோஷம் இருக்குது. இந்த அகோரி சொல்லுவான், உனக்கு தாலி தோஷம், இந்த தாலி கழுத்தில் இருக்க வரைக்கும் உன்னுடைய கணவன் உயிரோடு இருக்க மாட்டானா. என்ன பண்ணுவாங்க? தாலி முக்கியம் இல்லை, இது முக்கியம். கணவனுடைய உயிர். தாலியை கழட்டி உண்டியல் போடுன்றுவான். நீங்கள் பங்காரு அடிகளாருடைய உண்டியலில் போடுற காசு அவருடைய அண்டர் கிரவுண்டில் வழியாக அவர் ரூமுக்கு போயிடும். மூட நம்பிக்கை தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஒரு இலங்கை தமிழர், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து 2 லட்ச ரூபா அனுப்பி அவர் கொண்டு கொடுத்துட்டு வா, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மாவுக்கு திருநூறுவாய் எனக்கு அனுப்பு. ஒரு இலங்கை தமிழர் வெளிநாட்டில் நடந்து சொன்னார் சார். இப்போ சமீபத்தில் சந்தித்தேன். 2 லட்ச ரூபாய் அனுப்பி 2 லட்ச ரூபாயை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் கொடுக்க திருநூறை வாங்கி பார்சல் பண்ணி கொரியர் அனுப்பிச்சார். இப்போ மூட நம்பிக்கை எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்கள், ஐரோப்பா வரைக்கும் போகுது. அப்போ இந்த அகோரியுடைய அகோரிகளும் மலைக்கா மூட நம்பிக்கை என்னென்னா, மக்கள் சிந்திக்க மறுத்துட்டானாலே முடிஞ்சு போச்சு. இல்லை, அப்போ மக்களுடைய பலவீனத்தை இவர்கள் வியாபாரமாக பயன்படுத்துகிறாங்க. அது ஆன்மீக வியாபாரமாக இருக்குது. ஆன்மீக வியாபாரமாக இருக்குது. இவன் மக்கள் மத நம்பிக்கையில் ரொம்ப விளைஞ்சு போயிருக்கான். இவனுக்கு அதில் இவனை பிரித்தெடுக்கவே முடியாது. அப்போது இது போன்ற அகோரிகள், மலைக்காக்கள், நீங்கள் ஜக்கி வாசுதேவ்கள், நித்யானந்தம் எல்லாமே இப்படி தானே. அவன் தகுதி தகுந்த மாதிரி அவன் வச்சுருக்கான். இல்லை, இப்போது திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூகத்திலேருந்து ஒதுங்கி இருக்காங்க. சரி, ஆனால் இந்த அகோரிகளாக மாறுறதுக்கான தேவை அவங்களுக்கு எங்கேருந்து வருதுங்கய்யா? அதாவது இயற்கையாகவே இவங்களுக்கு சில சித்து வேலைகள் தெரியும், மனிதர்களுடைய பலவீனங்கள் தெரியும். அந்த பலவீனங்களை இவர்கள் பணம் பண்ணுவதற்காக தேர்ந்தெடுக்கிற துறை தான் ஆன்மீகம், அகோரி, திருநங்கை. நீங்கள் திருநங்கையும் அகோரியும் சாபம் விட்டால் பழிக்குங்க, பயந்துக்கோனா, அவங்க வாயில் இருக்கக்கூடாது, அவங்க சாபம் விட்டால் பழிக்கும். அதே போல் சொன்னாலும் நடக்கும். சொன்னாலும் உன் எதிரி அழிஞ்சிருவான், உன்னுடைய எதிரி அழிஞ்சிருவான். உனக்கு வழக்கு நடந்துகிட்ருக்கு கோர்ட்டில், 10 வருஷமாக நடக்குது. உன்னுடைய எதிரி நான் மந்திரிச்சு கொடுக்குற எலுமிச்சங்காய், நான் மந்திரிச்சு கொடுக்குற தேங்காய், இந்த திருநூறு, இதை அவனுடைய இடத்துல வச்சிரு, உன்னுடைய வழக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். உன்னுடைய எதிரி ரத்தங்கைக்கு செத்துருவான். முடிஞ்சு போச்சா? ஏன்னா இவங்க 2 பேரும் இவன் சந்தேகப்பட மாட்டான். மலைக்கா திருநங்கை அவள் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் ஒரு அகோரி, 2 பேரும் சந்தேகப்படுகிற மனநிலையிலேருந்து வெளியேறிடுறான். அப்போ அவன் சொல்கிறத அப்படியே கேட்குறான். இதுதான் இவர்களுடைய பலம், அவனுடைய பலவீனம். இப்போது இந்த விவகாரத்தில் வந்து ஒருவேளை யாராவது பொதுநல வழக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டாலோ அது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கண்டிப்பாக எடுக்கப்படும். நீதிமன்றம் யாரும் போகிறதில்லை, இது மெனக்கட்டு யாரும் போகிறதில்லை. இவ்வளோ மூட நம்பிக்கையாக இருப்பாங்கிறது யாரும் கற்பனை பண்ணி பார்க்குறதில்ல. அதனோட இவ்வளவு தான் இது நீதிமன்றத்துக்கு போகிறதில்ல. கேரளாவிலேயும் இப்படி ஒன்றும் பண்ணவே முடியாது, அடித்து விரட்டி விட்டுருவானே. இங்கே
இது இந்த எளிய மக்கள்கிட்ட தான் இந்த பழக்கம் இருக்குது. அதனால் இதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நிச்சயமா இங்கே தொடர்ந்து பேசும் ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.